மேல துலாபாரத்துல வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு குண்டு மணி அளவு கூட தங்கம் இல்ல. எல்லாத்தையும் வச்சாச்சு. அண்ணன் வெயிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எப்படி? என்ன உத்தமன், வேலையை காட்டிட்ட போல இருக்கு. அந்த 4 கட்டி எங்க? ஐயோ பெரிய தம்பி, எத்தனை தடவை சொல்றது, நான் எடுக்கல. பாருங்க, உங்களுக்காக வேட்டையை கூட உதறி காட்டுறேன். போதுமா? இதுக்கு மேல தயவு செஞ்சு கேட்காதீங்க பெரிய தம்பி. லைட்டா அந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கு. அதுக்கே எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. 1 இன்ச்சு கூட முன்ன வரல. அதை நான் ஈஸியா சால்வ் பண்றேன். இது வெறும் ரிங் மட்டும் இல்ல, மாமா மேல எனக்கு இருக்கிற அன்பை சொல்ல போற ரிங். அர்ஜு செல்லம், நீ சிரிக்கிறத பார்த்தா நீதான் ஏதோ மிஸ்சீவ் பண்ணிருக்க போல இருக்கு. அப்படிலாம் இருந்தா வேணாண்டா, சாமி விஷயம் இல்ல. இது என்ன வம்பா போச்சு? நான் என்ன பண்ணேன்? ஆக்சுவலா எல்லா ப்ராப்ளமும் ஒன்னால. நானா? நான் என்னடா பண்ணேன்? வேண்டாம் சொல்லியும் எல்லாத்தையும் ஊட்டி விட்டு இவ்வளவு வெயிட் போட்டிருக்கேன். அதான் தராசு கிராஸே ஆகல. என்ன அர்ஜு? உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்ன இப்படி கைவிடலாமா கிருஷ்ணா? அர்ஜு, கிருஷ்ணா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமக வருவாங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டேன். சுபயோக தினமான இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போற சுப முகூர்த்தத்துல உங்க பையன் எந்த பொண்ணை பாக்குறானோ அவதான் இந்த குடும்பத்துக்கு குத்து விளக்கேத்த போற பொண்ணு. உங்களுக்கு இருக்கிற சங்கடங்களையும் கவலைகளையும் அவதான் தீர்க்க போறான். அவதான் உங்க வீட்டு மகாராணி. என்ன பாப்பிமா, குருஜி என்னென்னமோ சொல்றாரு. அது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். அர்ஜு, Hey, hi dude. ஹாரி பாட்டர், What's up? Yeah. Happy marriage life. Congratulations. அந்த பிங்க் சார் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி கூட. வாயில் இருப்பேன். வேட்டி சட்டை சூப்பரா இருக்கா. கேர்ள்ஸ் கொஞ்சம். All girls are waiting for you. பப்பு போலாம் வா. ஓகேடா போலாம். ஏய் அர்ஜு நில்லு. ஏய் கையெடு. பாட்டி. எடு கையே. பாட்டி. ஏண்டா பூஜை நடக்கிற இடத்துல இந்த கரடி எல்லாம் ஏண்டா கூப்பிட்ட? அது கரடியா? பப்பி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இருந்துட்டு போட்டோம். டேய் நீ போடா, அவன் வருவான். ஓகே பியூட்டி மா. போன்னு சொல்றேன்ல. Have fun. Enjoy. ஹாரி பாட்டர், என்னப்பா நீ பாதியிலே கிளம்புறேன்னு சொல்ற? இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காக தானே செஞ்சிருக்கோம். பப்பி கோயிலுக்கு வர சொன்ன வந்தேன். சாமி கும்பிட சொன்ன சாமி கும்பிட்டேன். தராசுல உட்கார சொல்லி காமெடி பண்ண பேசாம இருந்துட்டேன். ஆனா இது வேற மாதிரி இருக்கு. எனக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். டேய் அர்ஜு 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 அர்ஜு, உன் ஜாதகத்துல இப்படி எல்லாம் செய்யணும்னு இருக்குப்பா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டல, இந்த பப்பிக்காக ஒரு 10 minutes ப்ளீஸ்டா செல்லும்.
ஓகே ஒன்லி 10 minutes. Okay, sure. அதனால ஒரு செகண்ட் கூட இருக்க காட் மாட்டேன். ப்ராமிஸ். வா. இவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஒண்டிக்கிட்டே தான் சுத்தணும். வாழ்க வளமுடன். குருஜி நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனந்த், அர்ஜுன் கண்ணை கட்டு. சரிங்க குருஜி. வாழ்றாய மனுஷன். இதுதான் அந்த சுப வேளை. அந்த அற்புதம் நடக்க போற நேரம் இதுதான். உங்க பையனோட வாழ்க்கையே மாறப்போகுது. ஐயோ டென்ஷனா இருக்கே. இந்த சத்தம் அடங்கும் போது அர்ஜுன் கண் திறந்து பார்க்கணும். அப்ப அர்ஜுன் கண்ணுக்கு அந்த தேவதை தெரிவா. ஏய் ஐயோ நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ இப்ப என்னதானே பாத்த? கொஞ்ச நேரம் கம்னு இருமா. மாமா பப்பி 10 minutes ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகாம இருக்க கூடாதுடா கண்ணா. இந்த சென்டிமெண்டெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். உனக்காக தான்ப்பா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ்டா. பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சொல்றேன்ல நான் வீட்டுக்கு வரேன். மாமா உனக்கு பிடிச்ச ஐட்டம் என்னன்னு சொல்லு, நானே செஞ்சு தரேன். நீ எதுவும் செய்யாம இருந்தாலே போதும். பப்பி எனக்கு எது கேட்கவும் டைம் இல்ல, சொல்றேன்ல. பாய். அர்ஜுன் சொன்னா கேளு. தண்ணி பிசாசு மாட்டனடி. நோ சான்ஸ். திருந்த மாட்டேன் போய் தண்ணி பிசாசு. பொறுக்கி பொறுக்கி
அவன் லைஃப் இப்படியே வீணா போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இந்த பூஜையில அவன் ஒருத்தைய பாப்பான், அவன் வாழ்க்கை மாறும்னு நீங்க சொன்னீங்க. நானும் அதை ரொம்ப நம்பினேன். ஆனா இன்னைக்கு எதுவுமே நடக்கலையே குருஜி. நீங்க நம்பி வந்தது பரமாத்மாவை, அவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பார்த்தது எல்லாம் மாயை. எது நடக்கணுமோ அது நடந்திருக்கும். இனி என்ன நடக்கணுமோ அதையும் அவனே பார்த்துக்குவான். அர்ஜுன் விருப்பப்பட்டு சாப்பிடறதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்கல்ல? நீங்க கொடுத்த லிஸ்ட் படி தான் மேம் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகே குட். பாட்டிமா, அர்ஜுன் மாமாவை ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வேணுங்கிறத சாப்பிட்டு சொன்னா சரியா போச்சு. அதுக்கே இவ்ளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அர்ஜுனை திரும்பி கூட பாக்குறது இல்லன்னு. பின்ன என்னடி, அவன் வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம். எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டு 6 மாசம் ஆகுது. அதனாலதான் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கேன். அது கூட புரியல அவனுக்கு. சாரி பாட்டி. நில்லு. ஆனந்த், சொல்லுங்கம்மா. தீபா இங்க என்ன வேலை பாக்குறா? அர்ஜுன் அண்ணாவோட செக்ரட்டரி. அவளுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? 50,000 ரூபாய். 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தது யாரு? $3 lakhs அட்வான்ஸ். யார் உனக்கு கொடுத்தது? உன்னைத்தான் கேக்குறேன், யார் கொடுத்தாங்க? அர்ஜுன் சார் தான் கொடுத்தாரு. உனக்கு தெரியாம அவன் எப்படி கொடுத்தான்? தெரியலம்மா. இதான் நீ அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குற லட்சணமா? இனிமே என்ன கேட்காம நீ அவனுக்கு ஹாய் தீபா, என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு சொல்லு. அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு? எவ்வளவு செலவானாலும் சொல்லு, நான் தரேன். ஓகே, கவலைப்படாத. ஹாய் பப்பிமா. ஹாய் அர்ஜுன். சரி வா சாப்பிடலாம். நோ 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 30 மினிட்ஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கேன். சோ உடனே போகணும். ஏய், நான் உனக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ப்பா. ஓகே ஃபைன், டிலேட் வந்துடுறேன், நீ ரெடி பண்ணு. ஓகே. ஆனந்த், மா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு எனக்கு தெரிய தேவையில்ல. அந்த பொண்ணை விசாரிக்கணும். வர சொல்லு. உங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா தான் இருக்கு மேடம். இங்க நீ வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு நீ ஃபார்ம்ல சொல்லியிருக்க. நீ வேலைக்கு சேரும்போது செத்து போன உன்னோட அம்மா இப்போ சீரியஸா இருக்காங்களா? சாரி மேடம். ஏய், நானே உன்னை கொன்னு போட்டுருவேன். என் பேரனை ஏமாத்தி பணம் புடுங்குறியா? ஒரு நாள் தான் டைம் உனக்கு. அதுக்குள்ள மொத்த பணமும் திரும்பி வரணும். வேண்டாம் அத்தை. அர்ஜுன் கொடுத்துருக்கான், அது நாம திருப்பி கேட்கறது மரியாதை இல்ல. இனிமே நீ வேலைக்கு வரக்கூடாது. ஆனந்த், சொல்லுங்கம்மா. அர்ஜுனுக்கு ஒரு புது செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணு. ஓகேம்மா. சாரி மேடம், இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். நோ, நீ போலாம். நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சுல்ல? எதுவும் மிஸ் ஆகலையே? இல்லம்மா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா. மேக் இட் ஃபாஸ்ட். ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த பக்கமே.
ஓகே. ஹாய் ஹாய் பப்பிமா. அர்ஜு, கம் ஆன் உட்காரு. என்ன மெனு பப்பிமா இன்னைக்கு? ஓகேவா? வாவ், சிக்கன் கறி, மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை. எஸ். ஓ மை காட். என்ன இன்னைக்கு ஒரே நான்வெஜ் ஐட்டமா போட்டு தாக்கி இருக்கீங்க? என்னைக்கோ ஒரு நாள் தான் நீ அதிசயமா வீட்டுக்கு வர்ற. அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். Thank you very much பப்பிமா. Love you. சாப்பிடு. இந்த வீட்ல எல்லா விஷயத்திலயும் என் டேஸ்ட் புரிஞ்சுக்கிற ஒரே ஆளு நீதான் பப்பிமா. உன் தாத்தாவோட மறு ஜென்மம் பண்ணி உன் டேஸ்ட் என்னன்னு இந்த வீட்ல என்னை விட வேற யாருக்கு தெரியும்? முதல்ல சூப் சாப்பிட்டேன். என்ன சீக்கிரம் கொண்டு வாமா. Come on, have it. பிரியா, சொல்லுங்க மேம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு யாராவது நான்வெஜ் செய்வாங்களா? வீட்ல சமைக்கல மேம். பெரிய அம்மா தான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணாங்க. அத்தை, என்ன இதெல்லாம்? பேர மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்ம பழக்க வழக்கத்தையெல்லாம் தூக்கி எறியறதா? இதெல்லாம் எனக்கு சரியா படல. பழக்க வழக்க சம்பிரதாயம் எல்லாம் உனக்கு எனக்கு மட்டும்தான் சுசித்ரா, என் பேரனுக்கு இல்ல. இவனை இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்கன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். என் பேச்சு கேட்கவே கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? சுசித்ரா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பூஜை முடிஞ்சிருச்சுன்னா விசேஷமா முடிஞ்ச மாதிரி தானே. இதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல. சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதீங்க அத்தை. ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடலன்னா தொண்டையில இறங்காதா? போதும் சுசித்ரா, எதையாவது சொல்லி என் பேரனோட முட கெடுத்துறாத. அவனை நிம்மதியா சாப்பிட விடு. அத்தை, மாமா நம்ம எல்லாரோடயும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மாமாக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்களேன். அவங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுங்க. அம்மா, கோவத்தை சாப்பாடு மேல கட்டக்கூடாதுன்னு நீங்க தானம்மா சொல்லுவீங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படிமா? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாதான் உங்களுக்கும் சந்தோஷம். வாங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ்மா வாங்கம்மா. அர்ஜு, என்ன இது? எனக்கு வேண்டாம் பப்பிமா. சரி, ஸ்டார்டர்ல என்ன வைக்கட்டும்? சுக்காவா ஃப்ரையா? நோ பப்பிமா, இன்னைக்கு என் ஸ்டார்டரே வெஜிடபிள்ஸ் தான். கூட ப்ரான் ஃப்ரை வேண்டாம் பப்பிமா, வெஜிடபிள்ஸ் யம்மியா தானே இருக்கு. அர்ஜுன், தொட்டுக்க மட்டன் ஃப்ரை வைக்கட்டுமா? முருங்கா இருக்கிறப்ப சைட் டிஷ்ஷே வேணாம் பப்பிமா. இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கட்டுமா? போதும் பப்பி. தயிரங்க? தயிரா? அதுக்குள்ள தயிரா? அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் யார் சாப்பிடுறது அர்ஜு? ஐ அம் டன் பப்பி. நான் நிறைய சாப்பிட்டேன், இதுக்கு மேல முடியாது. என்ன அர்ஜு, நீ ஆசையா சாப்பிடுவேன்னு தானே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண. நீ ஒண்ணு கூட தொடவே இல்லையே. சாரி பப்பி, ஓவர்லோட் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, எனக்கு இன்னைக்கு வெஜ்ஜே போதும். அதான் நட்சத்திரம் இருக்கல்ல, இவளே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. மாமா
Yeah, I'll be there in 10 minutes. Yeah, okay, bye. பப்பிமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு பில்லியர்ட்ஸ் கேம் இருக்கு. ஓகே, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புறேன். பாய். ஆனந்த், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு இவனை தானே சீஃப் கெஸ்டா போட்டிருக்காங்க. கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லு. ஆமாண்ணா, நீங்க போயே ஆகணும். நான் போணுமா? ஆமா அர்ஜு, நீ கண்டிப்பா போகணும். வருஷா வருஷம் அதுதான்ப்பா வழக்கம். வழக்கத்தை மாத்த கூடாதுப்பா. ஓகே பப்பி, பட் ஒன் திங், 5 நிமிஷத்துக்கு மேல நான் அங்க இருக்க மாட்டேன். ஆல்ரைட்? கவனிச்சியா சுசித்ரா, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காகத்தான் அவன் நான்வெஜ்ஜே தொடல. உன் பேச்சு அவன் கேக்குறது இல்லைன்னு இனிமேலாவது புலம்பாம இரு, புரியுதா? இப்ப மாறின மாதிரி எல்லா விஷயத்திலயும் அவன் மாறிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.